சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிக்கொடுத்து கேள். ஏனென்றால் உனக்கு மிகவும் கடினமான ஒரு நாளாக நாளை இருக்கப் போகிறது. இந்த நாளை நீ என்னவாக மாற்றப் போகிறாய் என்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது. உனக்கான ஒன்றை நான் சரியாக இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த நேரம், என் குழந்தை, எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உன்னோடு நிற்பது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை கொடுப்பதாக இருந்து கொண்டே இருக்கும். உன்னை ஆட்டி படைக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கான ஒன்று உன்னை வந்து சேரும் பொழுது இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்ற இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பெற நினைக்கின்றோமோ அவை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. எதுவென்றாலுமே என் குழந்தை, இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாடும் இந்த வாழ்க்கையை உனக்கான ஒரு உண்மைகளாக என்றுமே நான் உன் வசமாக்கி கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நீ பெற நினைக்கும் ஒன்று எப்பொழுதும் உன்னை சரியான சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறக்காதே. உன்னுடைய இந்த தேவைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும். உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வந்து உனக்கு சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை நீ உறுதியோடு புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பார்த்திட முடியாத ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யோசித்து யோசித்து இனி ஒரு நாளும் மனமுடைந்து விடக்கூடாது. நமக்கு நடப்பதில் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாளைய விடிகளில் உனக்கு மிகவும் கடினமான ஒரு நாளாக இருக்கும் என்றால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது என்பதுதான். இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டால் அது போதும். மற்றபடி உனக்கு எல்லாமும் சர்வ சாதாரணமாக நடந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையை எண்ணி எப்பொழுதும் நீ கலங்கக்கூடாது. சரியான ஒன்றை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். உனக்காக உன் அப்பா முன்னின்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பது மட்டும் போதுமா? நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க நல்ல அன்போடும் நல்ல புரிதலோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒன்றை சார்ந்து தான் நடக்கும். அதையெல்லாம் நீ உணரும் இந்த நேரம் முழுக்க இனி எந்த நேரத்திலும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை எப்படிப்பட்டது, இந்த வாழ்க்கை எதை பற்றியது என்பதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழும் காலம் இனி முழுக்க முழுக்க நீ நல்ல தெளிவோடு நல்ல சிந்தனையோடு நிச்சயமாக வாழ வேண்டும். சாயப்பா என்பவர் உனக்காக என்னவெல்லாம் தந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் அடுத்தடுத்த கட்டத்தில் உனக்கு நிறைவேற்றுவேன். அதே நேரம் நல்லது நடப்பதை சொல்கின்றாய், உனக்கு ஒரு தீயது நடக்கிறது என்றாலும் அதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? உனக்கு ஒரு தீமை உண்டு என்றால் அதை நான் முன்னின்று உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? என் குழந்தை, நீ என்பதனால் இதுவரையிலும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மை அடைந்து விடுகிறாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் சொல்லித்தரக்கூடிய நேரங்கள் இனி உன்னை உண்மையான அன்போடு அரவணைத்துக் கொடுக்கும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா இப்பொழுது உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் நல்லதையும் கெட்டதையும் சரியான விதத்தில் எடுத்துச் சொல்ல முடிவு செய்கின்றேன் என்றால் நாம் என்ன சொன்னாலும் என் குழந்தை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ நடப்பாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தானே. என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்து விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தானே. அப்படி இருக்கும்பொழுது இந்த நம்பிக்கையை ஒரு நாளும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே.
உன்னை தேடி வரும் இந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருபொழுதும் என் குழந்தையை நீ விட்டு விடாதே. சாயப்பா நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களையும் இனி சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதில் உனக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு என்ன சொல்லிவிட எண்ணுகிறது என்பதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த அப்பாவின் அன்போடும் அரவணைப்போடும் எல்லாவற்றையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தையின் யோசனைகள் ஒவ்வொன்றிலும் நான் என்ன கொடுத்திருக்கின்றேன், ஏது கொடுத்திருக்கின்றேன் என்பதனை சற்று ஆழமாக நீ சிந்தித்துப் பார். உன்னை சுற்றி நடப்பதில் பல காரணங்கள் உனக்கே புரிந்துவிடும். உனக்கே தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கே நிச்சயமாக நியாயமாக தோன்றிவிடும். அத்தனை விஷயங்களையும் நாம் சரிவர ஏற்றுக்கொள்ளும் இது போன்ற நேரங்களில் நீ முழுமையாக உணர வேண்டிய அவசியமும் தெளிவான சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டிய கட்டாயம் எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறது. சரி, கடினமான நாளாகவே இருக்கட்டும் அல்லவா, அப்படி இதை எல்லாமும் உணர்ந்த பிறகு நீ சந்தோஷமாக இதை எல்லாம் உணர்ந்துவிட வேண்டும் என்பதை மறக்காமல் சந்தோஷமான நேரத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. இந்த காலம் இந்த நேரம் நான் இடத்தில் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற மாற்றங்களை நீ எப்பொழுதும் போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நான் இருப்பதில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளிருந்து ஒரு தெளிவை கொடுக்கும். சில நேரங்களில் சில அன்பை உன் கண் முன்னால் நிறுத்தி அதன் பிறகு அது ஒன்றுமே இல்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை பலமுறை ஏங்கி தவித்த விஷயங்கள் பலமுறை நமக்கு கிடைக்காதா நடக்காதா என்று சொல்லி புலம்பிய விஷயங்களில் சில நேரங்களில் என் குழந்தை தேடி வரும்பொழுது அதுவும் சில காலம் மட்டும் தொடரும். அதுவும் தேவைக்காக மட்டும் தன்னை பயன்படுத்துகிறார்கள். உண்மையான அன்பை தனக்கு கொடுக்கவில்லை என்று தெரிய வரும்பொழுது அது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தும். அதனால்தான் அப்பா எப்பொழுதுமே சொல்கின்றேன், எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் நீ வைத்து கொள்ளாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி ஒருபொழுதும் நீ கலங்காதே. உன் அப்பா நான் முன் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதிலிருந்து ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிலும் மன உறுதியோடு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் மன வலிமை இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள். இத்தனை நாளும் நாம் அனுபவிக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லவா. எந்த ஒரு தேவையும் நாம் தொலைத்துவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கானதை நாம் கைவிடக்கூடாது. நடக்கக்கூடியது எதுவென்றாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து அந்த விஷயத்தை நாம் நம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. கொஞ்சம் பொறுத்திருந்து அந்த வெற்றியை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இனிமேல் நடந்து முடிந்த எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம் இனி உனக்கானது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா. உனக்கான தேவைகளை எல்லாமோ என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இனி என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் என் குழந்தை, உன் அப்பா நான் உடத்தில் எதையும் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு இனியும் உன்னை காக்க வைக்க நான் தயாராக இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த அப்பா நான் உன்னை சூழ்ந்து நின்று உனக்குள் உருவாக்கும் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்திருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு எந்த நேரத்தில் உனக்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் சரியாக செய்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்றேன் என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி இந்த சாயப்பா எந்த நாளிலும் உன்னை தொடர்வேன் என்பதை நீ தெரிந்து கொள். எந்த நாளிலும் உன்னோடு நான் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மேன்மையடைய செய்ய வேண்டும் என்பதை மறக்காதே. எதிலுமே என் குழந்தை ஒவ்வொன்றையும் கடந்து நீ உணர்த்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. நாளைய தினம் எதற்கு உனக்கு கடினமாக நாள் என்று தெரியுமா? ஒரு மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் இவர்களின் மனதை நோகடிக்கும்படி ஒரு செயலை நீ செய்துவிடக்கூடாது. இந்த நாளில் உனக்கு இவர்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது. அதையுமே நடிப்பாக நீ வெளிப்படுத்தி விடக்கூடாது.
உண்மையாகவே இவர்கள் மீது நீ கொண்ட அன்பைத்தான் வெளிப்படுத்தச் சொல்கிறேன். உண்மையாகவே இவர்களிடத்தில் நீ எப்படிப்பட்ட ஒரு அன்பை கொண்டிருக்கிறாய் என்பதனை பொறுத்து அந்த அன்போடு ஒவ்வொன்றையும் நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. உன் வீட்டில் இருக்கும் தாய் தந்தையர்களை மதித்து நாளை ஒரு நாள் நீ அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அவர்கள் நினைப்பதும் நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நன்றாக படிக்க வேண்டும், நீ நன்றாக ஒரு வேலைக்கு சென்று நல்லபடியாக சம்பளம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒன்றும் தவறு இல்லையே. அவர்களை புண்படுத்தும்படி, அவர்கள் வேதனைப்படுத்தும்படி இந்த காலத்தின் பிள்ளைகள் இருப்பதனால்தான் இப்பொழுது உள்ள பிள்ளைகள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் முழுக்க இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் சுற்றி இருந்து உன்னை நான் எல்லாவற்றிலும் சரியாக உணர்த்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எப்பொழுதும் என் குழந்தைக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடியவன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் என்னவென்று நான் உருவாக்கி தருபவன் அல்லவா? அப்படி இருக்கும்போது இனி என்னவாகும், ஏதுவாகும் என்பதும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் உள்ள பெற்றோர்களை மதித்து அதன்படி செயல்பட்டால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.